இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு பூ பூக்கிற டைமில் இந்த கரைசலை கொடுத்து பாருங்கள், பூக்கள் எல்லாமே காய்களாக விற்குங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவ்வளோ பொட்டாசியம் நிறைஞ்ச இந்த ஃபர்டிலைசரை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இதை கொடுக்கும்போது இந்த மாதிரியாக நிறைய பச்சை மிளகா, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறி செடிங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க. எல்லாமே ஒரு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தம்ப்நெயில்லையே ஆல்ரெடி அதோட இன்ட்டை கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மீல் மேக்கர் தான். அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நிறைஞ்சது. இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு விதமான மெக்னீஷியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிற பொருள் தான். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாழைக்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா, வாழைக்காவை கட் பண்ணி வச்சா அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு பேக்கெட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாலேருந்து 25 ரூபா தான் இருக்கும் ஒரு பேக்கெட்டு. அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை தனியாக சேகரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு இந்த புழிஞ்சு வச்ச மீல் மேக்கர் இருக்குது பாருங்கள், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கலாம். இது கூட நம்ம இந்த தண்ணி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி அரிசி கழுவுற தண்ணி தாங்க எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி கழுவுற தண்ணி கூட நம்ம அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேகரிச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னதுன்னா இது தாங்க ஆலி விதை. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆலி விதையை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா டைட்டாக மூடி ஒரு 4 நாள் நிழல் பாங்க இடத்துல வச்சு விட்டுருங்க. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் இப்படி தாங்க ரெடி ஆகிட்ருக்கோம். இதை இப்போ 1 லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா 15 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, சரிங்களா? ஸோ இதை நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு நம்ம இதை கொடுக்கும்போது பூ வைக்குது ஆனால் உதிர்ந்து போகுது, காய்களே வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து செடிக்குமே கொடுத்து விடுங்க. குட்டி குட்டி நாற்றுகளுக்கு கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ ஒரு மெக்னீஷியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் நிறைஞ்ச ஒரு ஃபர்டிலைசருங்க. இப்போ இந்த தக்காளி செடியில் பூ விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நான் 1 மக்குலேருந்து 1.5 மக்கு ஊற்றிக்கிறேன். சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கும், பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கும் ஊற்றுங்க. எல்லா விதமான காய்கறி செடிக்கும் நான் சொன்ன மாதிரி ஊற்றி விடலாம். சரி, இப்போது இதுக்கு என்னென்ன சத்துக்கள் நம்ம இருக்குது, எதனால் இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோங்க. அரிசி கழுவுற தண்ணியில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது. அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது மீல் மேக்கரை ஊற வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை பவுட்ரு பண்ணியும் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆலி விதை. இந்த ஆலி விதையில் அதிகப்படியான மெக்னீஷியம் சத்து இருக்குதுங்க. இதனால் இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மை வராமல் பாதுகாக்கும். நிறைய மொட்டுக்களும், அதாவது
பூக்கள் வச்சு பூக்கள்லேருந்து காய்கள் வரத்துக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வெந்தயம். ஏகப்பட்ட பொட்டாசியம் சத்து நிறைஞ்ச இந்த வெந்தயமும் ஒரு விதமான சூப்பரான ஃபர்டிலைசர் தாங்க. ஸோ இதை மூணுத்துமே சேர்த்து கொடுக்கும்போது ஒரு செம்ம ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க. இதை எப்போ கொடுக்கலான்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து விடுங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.